பதவி என்றால் என்ன? வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பதவி என்பது கடமை, பொறுப்பு ஆகும். ஒரு குழுவிற்கு ஒரு தலைவன் அல்லது தலைவி நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அது மற்றவர்களை வழிநடத்துவதற்கும் பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்குமே ஆகும். மேலோகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதவி. இதில் தர்மத்தின் வழியில் மட்டுமே நடக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகத்தின் இயக்கம் செம்மையாக நடைபெறாது. எந்த பதவியில் இருந்தாலும் நான் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு பதவியை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. தங்கள் அதிகாரத்தை தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடம் செலுத்தக்கூடாது. எல்லோருக்கும் பொதுவான நியதியை பயன்படுத்த வேண்டும். தனக்கு பிடித்தவர்களுக்கு ஒன்று, பிடிக்காதவர்களுக்கு ஒன்று என பாராபட்சம் காட்டக்கூடாது. குழப்பத்தையும் பம்பையும் ஏற்படுத்தி பிரச்சனைகள் செய்யக்கூடாது. அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகு. ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். தான் நல்லவராக இருந்தால் போதும் என்று அதில் இருந்து தப்பித்து கொள்வது, அதை தவிர்ப்பது என்பது அழகல்ல. தலைமை என்பதற்காக தனக்கு கீழே பணி செய்பவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவது, மரியாதை இல்லாமல் நடத்துவது என்பது தலைமை பண்பிற்கே இழுக்கானது. தனக்கான பொறுப்பை விட்டுவிட்டு பொறுப்பற்று நடந்து கொள்வது, நியாயமற்ற செயல்களை செய்வது, நியாயம் கேட்பவர்களை வஞ்சனையோடு பழிவாங்குவது இவையெல்லாம் பாவத்திற்கு வழிவகுக்கும். யமதர்மன் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்ப்பதில்லை. காலத்தின் கடமையை சரியாக செய்வார். அதனால்தான் அவருக்கு யமதர்மன் என்று பெயர். என்னை யமலோகத்திற்கு அழைத்து செல்லாதே, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் என்று கேட்டால் சரி என்று யமதர்மன் விட்டு விடுவதில்லை. எல்லோருக்கும் ஒரே நியாயம்தான் அவரிடத்தில். அதுதான் அவர் பணிக்கும் பதவிக்கும் நல்ல மகுடமாக விளங்குகிறது. பதவியை சரியாக பயன்படுத்துபவன் சிவ பதவியை அடைகிறான், பரமபதம் செல்கிறான். துஷ்பிரயோகம் செய்பவன் நரகத்திற்கு செல்கிறான். இதுதான் சித்திரகுப்தனின் கணக்கு. என்ன லஞ்சம் கொடுத்தாலும் எடுபடாத ஒரே பதவி சித்திரகுப்தனின் பதவிதான். எனவே தலைமை பதவியில் இருப்போர் தலைகணத்தோடு ஆடாமல் தன்னடக்கத்தோடு கடமை உணர்ந்து செயல்பட்டால் சிவனின் துணை எப்போதும் அவர்களுக்கு உண்டு.